வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு பராட்டாஸ் என்னென்னு கேட்டேன்னா, முள்ளங்கி பராட்டா, வெந்தயக்கீரை பராட்டா. முள்ளங்கியும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முள்ளங்கி என்னென்னா கேரட் திருகளில் திருகிட்டு இந்த மாதிரி தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம விடுறது தெரியாமல் போயிடும். அதனால் முதல்ல இதை போட்டு இந்த தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி மேலே விட்டுக்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோதுமை மாவு 1.5 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் இந்த துருகி வச்ச முள்ளங்கி போட்டுருவோம். இது எவ்வளோ மாமி முள்ளங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/4 கிலோ முள்ளங்கி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இந்த முள்ளங்கிலேருந்தே புழிஞ்சு எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டுறலாம். அதில் இன்னொரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். எண்ணெய் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன். ஸோ முள்ளங்கி இது சப்பாத்திக்கு, முள்ளங்கி பராட்டாக்கு நல்லா இது மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அடுத்தாப்பில் வெந்தயக்கீரை சப்பாத்திக்கும் பார்த்துடலாம். வெந்தயக்கீரை இது ஒரு பெரிய கட்டு கீரை, இதில் ஒரு 1/2 எடுத்துன்னு இருக்கேன். இது 1.5 கப் மாவு. இந்த கீரையை இதில் போட்டுடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தனியாப்பொடி ஒரு டீஸ்பூன், ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போடுங்க. இப்படி கையில் எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க. 1 2 3 4 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டேன். இதில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கலக்கலாம். டேப்லாங்கிறது வேறு, இது வேறு. டேப்லாவில் உங்களுக்கு கடலை மாவுலாம் போடுவா. இது வெறும் மெத்தி பராட்டா. 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ வெந்தயக்கீரை மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெண்டுத்தையும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மெத்தி பராட்டாவும் முள்ளங்கி பராட்டாவும் பண்ணலாம். கல் போட்டிருக்கோம், கொஞ்சம் காயட்டும். இந்த மேத்தி சப்பாத்தி, மேத்தி பராட்டா நீங்கள் ட்ராவல்க்கெல்லாம் கூட பண்ணி எடுத்துன்னு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக அப்படியே 2 நாளைக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக. ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்க. ட்ராவலில் இந்த நாளில் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட இதெல்லாம் நம்ம ஆற்றுலேருந்தே பண்ணி எடுத்துன்னு போனோன்னா நல்லாயிருக்கும். முள்ளங்கி பராட்டா அதே மாதிரி தான். இதுவும் ஒரு சைடில் போட்டப்புறம் இன்னொரு சைடில் கொஞ்சம் கலர் நிறம் மாறும், சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறதே நம்ம இதை டர்ன் பண்ணால் போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயும் கலந்தது விடுறேன். பிகாஸ் இதை நீங்கள் முள்ளங்கியை புழியாமல் அப்படியே போட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு நிறைய தண்ணி விட்டு பிசைவேல். நாளைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது ரொம்ப ரொம்ப லூஸாக போயிடும். அப்புறம் எகைன் நீங்கள் மாவு போட்டு பிசைகிற மாதிரி ஆகிடும். அது ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கும் நம்ம இதுலேயே காரம் போட்டுறோம், கரம் மசாலா பொடி போட்டுறோம். முள்ளங்கி காயே இருக்குது. ஸோ அதனால இதுக்கு எதுவும் தேவை இருக்காது. ஈக்குவலி அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் 1.5 கப்பு மாவு தான் எடுத்தேன். ஸோ ரைஸ் குக்கர் கப்பால் 1.5 கப் மாவு எடுத்ததுக்கு
1/4 கிலோ கிட்ட முள்ளங்கி நான் திருகி போட்டிருக்கேன். ஸோ நம்ம காய் நிறைய போட்டோன்னா நமக்கு நன்னாவும் இருக்கும். இது இந்த பராட்டா எடுத்துடலாம். முள்ளங்கி பராட்டாவும் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மேத்தி பராட்டா பண்ணிடலாம். இது எவ்வளோ அதாவது பெரிய வெந்தயக்கீரை தான் போடணுமானா சின்னது கிடச்சாலும் போடுங்கோ, பெருசு கிடச்சாலும் போடுங்கோ, எது போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அது கீரை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. கால் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் விடுறேன். ஸோ இந்த 2 பராட்டாவும் நிச்சயமாக முள்ளங்கி பராட்டா, வெந்தயக்கீரை பராட்டா இது எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமான ஒரு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.